ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்க ஒருத்தர் பார்த்தீங்களா படுத்துட்டு கையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நானும் மாமா வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கோவிலுக்கு போனதையும் அதுக்கப்புறம் வீட்டில் இன்வெர்டர் செட் பண்ணதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கூட வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மாமா ஹரி 3 பேரும். ஹரி எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஒருவேளை அண்ணி வீட்டாண்ட போயிட்டானான்னு தெரியல. போகிறப்ப தான் ஹரியை கூப்பிட்டு போனோம். மாமா வந்து வண்டி வெளில எடுத்துகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஆல்ரெடி கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம். பைபாஸில் இங்கே பாருங்கள், என் மண்டை மேலே இருக்கிற வெள்ளை முடியை காமிக்கணுன்னே வீடியோ எடுத்தீங்கல்ல. மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்க மாமா. ஓ, அப்போ நான் கிளவி ஆகிட்டேன், நீங்கள் கிளம்புன ஆகலையா? ஆயிட்டீங்கல்ல. அதை பழிச்சுட்டு அது ஏன் என் மண்டைக்கு மேலே வச்சு தான் வீடியோ எடுக்கணுமா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, அப்படி எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோஸ், அதுக்காக தான் எடுத்தேன். சரி, நீ என் மண்டையே எடுக்கணும்னு ஏற்றியா? அந்த அந்த லாரியை ஏற்றியா? இல்லை, ரோடு மட்டும் எடுத்தேன். எதுக்கு தேவையில்லாத ரோடு மட்டும் நீங்கள் ஏற்றீங்க? காரணம் சொல்லுங்கள். இல்லை, ரோடு எந்த வழி இருக்குது போகலாம் பார்க்கலாம், அதுக்காக தான். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் ரோட்டை எடுத்து காமிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, இங்கே வந்து ஆவினில் இருக்கிற பால் பண்ண மாதிரியே இங்கே வந்து ஒரு எறா கம்பெனி இருக்குதுங்க. சென்னையில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எறா கம்பெனி இங்கே ஒரு எறா கம்பெனி இருக்குது. அதில் வந்து மாமாவை வேலைக்கு சேர்க்கணும். அங்கே ஷிஃப்ட்டு கணக்கா மாமா? ஷிஃப்ட்டு கணக்கு தான். ஷிஃப்ட்டு எவ்வளோன்னு தெரியல, கொடுக்குறேன்னா. எவ்வளோ மாமா ஒரு ஷிஃப்ட்டுக்கு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோன்னு தெரியாதா. நம்ம மாதம் 20,000 ரூபாய் வரும், அதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. டே ஷிஃப்ட்டு ஒரு வாரம் வரும், நைட் ஷிஃப்ட் ஒரு வாரம் வரும். 2 ஷிஃப்ட்டு தான். 2 ஷிஃப்ட்டு தானா? ஆமாம், நைட்டு டே ஜென்ரல் ஷிஃப்ட்டுன்னு இருக்குது. 3 ஷிஃப்ட் இருக்குது. மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்குது அங்கே. அந்த 3 ஷிஃப்ட்டில் வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோன்றது தெரியல. ஆனால் இஎஃப்எஃப்லாம் வந்து அதில் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஸ்மெல்லு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாவட்டம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஆவினில் வந்து அப்படி தான் ஸ்டார்டிங் போகிறப்போ அந்த ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அது பழகிட்டோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ சார் போகிறாரு. போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தாருன்னா திரும்ப போவீங்களா? பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்தானே பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இது ஒரு கார் போகுது இல்லைங்க. அந்த கார் எதுக்கு போகுதுன்னா, அங்கே வந்து உள்ளே ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. பின்னாடி என் முடியை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு லெவலுக்கு வளர்ந்துருக்குதா அப்படின்னு தோணுது இப்போ தான். இல்லை மாமா? இது முன்னாடி பின்னல் போட்டு இருக்கனே, அது வரைக்கும் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குதுப்பா. பரவாயில்லப்பா. பேண்டு போட்டு இருக்க வரைக்கும் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கீழே வரைக்கும் இறங்கி இருக்குதுன்னும் போது சந்தோஷமாக இருக்குதுப்பா மனசுக்குள்ளே. இப்போ நான் அந்த கல்யாணத்தை தான் வீடியோ எடுத்தேன். அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா வெயில் 12 மணி வெயில், நல்லா சுளீர்னு வெயில் அடிக்கிறப்போ கூப்பிட்டு போனார் கோவிலுக்கு. அந்த பொண்ணு எவ்வளோ மொல்லமாக நடந்து வரும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக போவாங்க. மெதுவாக போவாங்க. எங்கள் ஊர்லேயும் மெதுவாக தாங்க போவாங்க. இல்லையே, உங்களை லுங்கி டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஊரில் டான்ஸ் ஆட மாட்டாங்க. என்ன அங்கே பாருங்க, அந்த கல்யாணம் பொண்ணு எவ்வளோ பொறுமையாக கூப்பிட்டு வராங்க. அடுத்த மாதம் வந்து ஒரு கல்யாணம் இருக்குங்க. லைவாகவே அந்த கல்யாணத்தை நான் வீடியோ எடுக்க. என்ன எதுங்க கூல் பண்ணுறீங்க? அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு பிரசாதம் வாங்கணும்ல, என்னென்ன பிரசாதம் வாங்குகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். பட் இவங்க அவசரப்படுத்துனதுனால தான் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல. இல்லைன்னா நானும் தான் கேமரா உள்ளே என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எப்பவும் போல் வெத்தலைப்பாக்கு பழம்ன்ற மாதிரி இங்கே வெத்தலைப்பாக்கு எல்லாம் இல்லைங்க. அதுக்கு பதில் வந்து அந்த வெத்தலை கொட்டையும் நெய் தீபம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பக்கத்து கடையெல்லாம் வாங்கிட்டு இந்த கடையில் வந்து பிரசாதம் மட்டும் வாங்கினேன். இது என்னது மாமா? இது அதெல்லாம் வந்து இந்த கோய் சொல்லுவாங்க, நெல்லில் செய்வாங்க பொரி, எண்ணெய் வெறும் நெல்லில் மட்டும். அதுக்கப்புறம் வாங்கினாங்க. வாங்கிட்டு வந்து அப்படியே சாமி கும்பிட்டு வந்து எல்லோரும் கொடுத்துட்டு மீதி தொங்க விட்டு வச்சுருக்கு. இன்னும் எடுத்து சாப்பிட்ல யாருமே எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு எவ்வளோன்னு கேட்டு எடுத்துகிட்டு அந்தாண்ட போனேன். நான் மாமா கிட்டே கேட்டேன், இதெல்லாம் போதுமா அப்படின்னேன். அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு. ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு வாங்க அந்த கடைக்கு போகலான்னு மாமாவை கூப்பிட்டுட்டு வந்தேன்.
இங்கே பாருங்கள், கொஞ்சம் saree அங்கே இங்கேன்னு விலகி இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அதே மாதிரியே கண்ணாடி போட்டுட்டு வந்ததுக்கும் யாரும் வந்து கண்ணாடிலாம் போட்டுட்டு சுற்றுறேன் அப்படின்ட்டு அதையும் குறை சொல்லாதீங்க. வெயிலுக்காக கண்ணாடி போட்டேன் இப்பயே வெயிலுக்காக இந்த ஊரில் யார் இருந்தாலும் கண்ணாடி போட தான் செய்வாங்க. டே நைட்டு கண்ணாடி போடுவாங்க. இல்லைனா பிளாக். ஆக்சுவலி இந்த saree வந்து சிவராத்திரிக்கு மாமா எடுத்து கொடுத்தது. என்னமாம்மா, இந்த சாரியோடைய ரேட்டு வந்து 700 ரூபா. அந்த 2 அண்ணிங்க கட்டியிருந்தது, ஒரு அண்ணி கட்டியிருந்த கல்பனா அண்ணி கட்டியிருந்தது வந்து 1700 ரூபாயோ 800 ரூபாயோ, இன்னொரு அண்ணி கட்டியிருந்தது 1100 ரூபா. இது வந்து எனக்கு 700 ரூபா. கல்பனா அண்ணி தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்கவுங்க வீடியோ காலில் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இந்த ரேட்லேயே போதும் அப்படின்ட்டு இதை எடுத்துட்டேன். பட் இது வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கலை, இன்னொரு ப்ளவுஸை வந்து மேட்ச் பண்ணி நான் போட்டுக்கினேன். இருக்கிறதுலையே எனக்கு வந்து வயிறு மட்டும்தாங்க ரொம்ப பெருசாக தெரியுது என்ன. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்ததுக்கப்புறம் நல்லா தின்னு குண்டாகி போயிட்டேன் நான். இங்கே பாருங்கள், மாலை கேட்டேன். அங்கே ஒரு மாலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலை வந்து 200 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இந்த மாலையே 60 ரூபா சொன்னாங்க. இங்கெல்லாம் மாலை வந்து இப்படி தான் கிடைக்கும். கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது ஏமாம்மா. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்துருக்கோம்ல, அதுக்கு அவங்க இனிமேல் கேமராவில் வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, வீடியோ அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இது வரைக்கும் மாமா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியெல்லாம் போயிட்டு வேறு மாமா எடுத்தாங்க. பட் ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணலை. இல்லை மாமா, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்டோடனே ஒரு மாதிரி பயமாகிடுச்சு. எனக்கு பயமாகிடுச்சு. இதை பாருங்க, வீடியோ எடுத்தாங்க. பேசினா நான் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன். கோவிலுக்கு வந்துட்டு கோவத்தை காமிக்கிறதா என்ன? அதுக்கு முன்னாடிலாம் வீடியோஸ் தானே எடுத்துன்னு இருந்தாங்க எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி எடுத்தாங்க, இப்போ வந்து எடுக்க விடுறது இல்லை. இருக்குது அப்படி வீடியோஸ் எடுக்கக்கூடாது, சாமி தானே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம், இந்த பக்கம் நெய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கு போனோம், அதையும் அப்படியே பார்த்துடலாம் கையோட. வந்திருக்கோம் அப்படின்றது பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம வந்து அரிக்கு வந்து டான்ஸ் கிளாஸ்க்காக தான் வந்து சேர்க்கறதுக்காக வந்திருந்தோம். மொத்தம் எத்தனை கிளாஸ் மாமா? மொத்தம் 6 கிளாஸ் இருக்குது. அதில் ஒடிசாவில் வந்து ஒடிசி இருக்குது, அதுக்கப்புறம் சம்பல்புரி இருக்குது, விராட்டின்னு ஒன்று இருக்குது, பரதநாட்டியம் இருக்குது, வெஸ்டர்ன் இதெல்லாமே இருக்குங்க. ஒரு கிளாஸுக்கு வந்து மொத்தம் 6 கிளாஸுக்கு வந்து 800 ரூபாங்க. இதில் வேறு அட்மிஷன் ஃபீஸ் வேறு இருக்குது. அட்மிஷன் ஃபீஸ் வந்து 3300 ரூபா அட்மிஷன் ஃபீஸு. இது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு டான்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் இருக்குது. அதாவது 6 கிளாஸ்னால் 6 கிளாஸுக்குமே ட்ரெஸ் இருக்குது. இப்போ தானேங்க ஃபஸ்ட்டு டேவே ஹரி வந்து இந்த அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கான். அது ஹரி இல்லையே, இருக்கானே, அங்கே இருக்கான் பாருங்க, உங்களுக்கு தெரியல. இது வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் தான் வந்து கிளாஸே. மொத்தம் 6 கிளாஸ் இருக்குது. எப்படி என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிலேருந்து 4:30 வரைக்குமே டான்ஸ் கிளாஸ் தாங்க அவனுக்கு. இனிமேல் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்கள் வந்து நானும் ஹரியும் சோத்து முட்டையை கட்டிக்கின்னு போயிட வேண்டியது தான் டான்ஸ் கிளாஸுக்கு. ஹரி டான்ஸ் கற்றுக்கிறது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படின்றத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஹரிக்காக ரெட் கலர் ஆட்டியும் போட்டுருங்க. பரதநாட்டியம்லாம் வந்து அந்த சொல்லும்போது அதை ஒன்று புரிஞ்சிக்கினான். பட் அந்த காலெல்லாம் வைக்கிறதுக்கு தெரியாமல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபஸ்ட்டு டேவே இந்த அளவுக்கு அவன் பண்ணுறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹரிக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் மாமா, எங்கே பாட்டு போட்டாலும் வந்து ஆட ஆரம்பிச்சிருவான். இங்கே வந்து டான்ஸ் என்ன மாமா சொல்லுவாங்க? நச்சோ. ஒடிசாவில் வந்து டான்ஸை வந்து நச்சோ சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ்லாம் வெளியே உட்காந்தின்னு பார்க்க வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இதை வீடியோ எடுத்து குரூப்லேயுமே போட்டுருவாங்க. பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் ஹரி வந்து எப்படி டான்ஸ் ஆடுறான் அப்படின்றத. நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஹரி டான்ஸ் கிளாஸில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து ஹரி டான்ஸ் கிளாஸில் விட்டாச்சு. அவங்க அப்பா வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு மாமா சொல்லியிருக்கீங்க? டான்ஸ் கிளாஸ்க்கு அடுத்தது வந்து பாட்டு பாடுறது அதை சொல்லியிருக்காரு. நான் பாட்டு பாடுற கிளாஸ் எங்கே இருக்குன்னு தேடி வையே, நான் அடுத்த வாட்டி வரும்போது அதுலேயும் சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறாரு. ஐ திங்க் பார்ப்போம். அதே கொஞ்சம் பாதியில் போனதுக்கு அப்புறம் மியூசிக்கில் விட பார்க்கலாம். அதாவது வந்து மாமா வந்து எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாரோ ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் வந்து அவர் புள்ள மூலயமா அவர் பண்ணுறாரு. மாமா வந்து இங்கே இந்த ஒரியாட்டம் சொல்லுவாங்கள்ல, அதில் சேரணும் அப்படின்றது ஆசை.
ஆனால் வேணாம், இப்போல்லாம் வேணாம். இப்போ வேணாம் அப்படின்றாரு. அது அப்போ வந்து உன் அப்பா அம்மா அடித்தாங்க. இப்போ உங்கள் அண்ணா அடித்தாரா? நீங்கள் இப்போ நீங்கள் போய் அதில் சேருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துல வந்து ஒரேயாட்டம் இங்கே வரப்போகுதுங்க. அப்போ வந்து இங்கே வந்து நடக்கும். அதாவது நம்ம ஊர் கூத்து மாதிரி இங்கே வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அது நல்லா இருக்கும் பார்க்க, நைட்டு ஃபுல்லாகவே. ஆமாம், அதனால் வந்து நீங்கள் சேருங்க அப்படின்னா இவங்க சேரல. டான்ஸ் ஆடுறது மாமாவுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சரி, அதை வந்து நம்ம அரிக்கே செஞ்சு, அரிக்கும் ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால் வந்து அரியை வந்து நம்ம சேர்த்து விட்டாச்சு. ஐயோ ஒரே சிரிப்புங்க. ஆனால் அரி கொஞ்சம் கூட அழலை, எதுவுமே பண்ணல. இன்னும் கேட்க போனால் அவன் சாப்பிடலை. ஏன் அரிப்பா, கிட்டத்தட்ட நாங்கள் 1 மணிக்கு போனோம். அந்த 1 மணிலேருந்து சாப்பிடவே இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அன்றைக்கி தாங்க வந்து வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு செட் பண்ணாங்க. இன்வெர்ட்ரு செட் பண்ணுறத பாருங்கள். அதனுடைய சக்கரெல்லாம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தெல்லாம் பிடுங்கி கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 பை 1 இதில் என்ன ஒரு கூத்துனா மாமா, இதில் என்ன கூத்து நடந்தது? இன்வெர்ட்ரு மாட்டினதுக்கப்புறம் லைனுக்கு வந்து லைனில் வந்து மேலே ஆள் யார் இருக்கிறாங்களோ அவர் வந்து சொன்னார் அவங்க ஹெல்ப்பர்கிட்ட, இந்த வாரம் இப்படி போடணும்னு சொல்லிட்டு. அந்த பையன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கிரிக்கெட் விளையாடும் போது அந்த டென்ஷனில் மாற்றி கனெக்ஷன் கொடுத்துட்டான். 2 கனெக்ஷன் மட்டும் மாற்றி கொடுத்துட்டான். ஐயோ, அந்த 2 கனெக்ஷனுக்கு மொத்த கனெக்ஷனுமே உருவியாச்சுங்க. ஆனால் கரண்ட்டு இருந்தது. பட் வந்து இன்வெர்ட்டருக்கு போகிறத வந்து எங்கெங்கே வந்து நாங்கள் வந்து கரண்ட் வந்து இன்வெர்ட்டரில் ஓடணுன்றதை நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம், சொல்லியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதை செட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அவங்க வச்சு போடுறப்போ பார்த்தா, ஆஃப் பண்ணிட்டு போடுறப்ப பார்த்தா மெயின் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா தப்பாயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எதனால் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து செட் பண்ணாங்க. நல்லபடியாக இப்போ வரைக்கும் இங்கே ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. கரண்ட் எப்போ போகுது எப்போ வருதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் செட் பண்ணது வந்து ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, அதுக்கப்புறம் மிக்சிக்கு, டிவிக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கலங்க. கொடுத்தது வந்து பாத்ரூம் லைட்டுக்கு, கேமராவுக்கு, அதுக்கப்புறம் கிச்சன் லைட்டுக்கு, 2 ஃபேனு 3 ஃபேனுக்குமே, அதாவது டேபிள் ஃபேனுக்கு, சீலிங் ஃபேனு 2 ஃபேனுக்குமே வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரே ஒரு ப்ளக் பாயிண்டில் மட்டும் சார்ஜர் போடுற மாதிரி வந்து அதையுமே கொடுத்துருந்தோம். இதை செட் பண்ணுறதுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு பார்த்து செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஆக மொத்தம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு இப்போ பேட்ரி எடுத்து வைக்க போகிறாங்க. நான் டீட்டெயிலாம் விசாரிச்சுட்டு இருந்தேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதில் வந்து எப்படி கரண்ட்டு வருது அப்படின்றதெல்லாம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். இது பேட்ரி, இதுக்குள்ளே தண்ணி இருக்குமாங்க. இப்போ 2 மாதம் கழித்து 5 லிட்டர் தண்ணி இதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க தண்ணி. ஹார்ட்வேர்ஸ் கடையில் போயிட்டு கேட்டால் தருவாங்க அப்படின்ட்டு அதை வாங்கி தண்ணி இதை ஃபில் பண்ணோம். இதுக்கு மேலே வாங்க அப்படியே வாய்ஸ் இல்லாமலே நம்ம பார்த்துடலாம். निमती उड़ा सर पे बाबू भाई आ ना आज टिक्की हदे देख से देखो जी तू रो आज नहीं इला मो बापा कैमरा गिन जल्दी एदा कोथाई बेरी हां मुझे जी हो बजो हो पेरोड़ा दिया कभी संगो बोल तो कर मेरा मालो এটা ইয়ে ওড়া নাম দাও হ্যাঁ দাও বেটা করবে বাবু ভাই এই কাটতে আরে দেখো একদম দুজন সাইড সে ফাঁকা উঠে পড়ো আচ্ছা আরে কোপড়া ছিড়া কোপড়া அத போட்டுக்க கூட மோந்து தூக்கி பூச்சோ நம்ம সেটা ভিতরে এসে কোন হচ্ছে পানি খালি পানি আর ভিতরে তারপরে আজ ওই মার্কেট ওটা 5 লিটার পানি আনি কি রাখতিও লিটার পানি হ্যাঁ রাখিতিও এইথিবে যে কি এই 2 মাস ভিতরে পানি কমিব কারণ চার্জিং দিয়াইও না 2 মাস ভিতরে পানি কমিব তো পানি দিয়ে দাও 5 লিটার পানি আনি এত নেই কে দোকানে মিলিও লোয়া দোকানে মিলিও जो हार्डवेयर स्टोर नाश्ता कर दे ভালো লাগে বাবু ভাই আস একটা দেখি না আরে
इन्वर्टर बसिवर रह एई बैटरी इन्वर्टर टा खाली बस गोसाड़ा படை இன்னொரு வாட்டி வாய் தரணும் உன் மண்டையை உடைச்சிடுவேன் இவன் அடி அதான் মেশিনটা ভালো মেশিন না কেমন দেখান দিয়ে அத்தொரு கியோனா இது சரி அது இருந்தால் தான் மிஷினுக்கு எதாவது ஆனால் கொண்டு போய் கொடுக்க முடியும் சாச்சி இது கொஞ்சம் லகில இது கொஞ்சம் सारा बाहरी भीतर तापरे हटा लाइन संगर जोड़ा दिबो कोना लाइन संगर जोड़ा दिबो तापर सेडी घर तार सेट गोड़ा लॉक का बाहरी அதே நீ வாயை மூட மாட்டியாரி அவர்கிட்ட நீ அடி வாங்கினாதான் வாங்க கரெக்டாக இருக்கும் সেটা উপরে দিয়ে লক করেন দিব গ্লাস মারো গ্লাস तापरे सेडी लोग हला मना कर फोन गगला जैसे लाइन पर उड़ पप्पा ने இது கரண்ட் போயிடுச்சுன்னா அதுவே ஆன் ஆகிடுமா இல்லை நம்ம ஆன் பண்ணணுமா எத்து வேணும் हला मोरी भी अंगट सकतो तू वासर कितना दी काई डबल এটা তো ଥିଲା বক্সটা বক্সটা কেতে টাকা করবো 1200 1200 কাম হবে কিসে বলবে এটা টাকা নেলা ইনভার্টার அதெல்லாம் என்ன சாப்பிட்டு ப்ரோ சோச்சி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது டைமே இல்லை இப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்பணும் மழை பெய்யுது மழை பெஞ்சாலும் பரவாயில்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிட்டு இருக்கோம் ஓகே பாய்